நாங்குநேரி ஒன்றிய செயலாளர் ஏஐஏடிஎம்கேல இருந்து விஜயகுமார் சார் அவர்கள் தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. உங்களை பத்தி, உங்க ஊரு, நீங்க எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்தீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் என்னோட பேர் விஜயகுமார். நாங்குநேரி அதிமுகனுடைய ஒன்றிய செயலாளராக 13 வருஷ காலமாக பணியாற்றிட்டு இருக்கேன். கல்லூரி படிப்பு முடிந்தது உடனேயே கட்சியில் தொடர்ந்து பணியாற்றி ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளாக பணியாற்றி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னோட நேரடியாக அவங்க இன்டர்வியூ எடுத்து கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக என்ன நியமனம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் எந்த கட்சியில் வந்தீங்க? நான் பூர்வீகமாகவே பிறப்பே அதிமுக தான். இந்த கட்சி தவிர வேற எந்த கட்சியுமே தெரியாது. நான் இந்த கட்சியில இருந்தா தொடர்ந்து பணி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த அதிமுக விட்டு வேற எந்த இதுலையுமே போடல. பொறுப்புலையும் பயிற்சிட்டு இருக்கேன். அதிமுக மேல மிகுந்த ஈடுபாடு, பிளட், அதாவது ரத்தமே அதிமுக தான், வேற இதே கிடையாது. அதிமுக தேர்ந்தெடுக்க காரணம்? அதிமுக அது எங்களுடைய ஃபேமிலி, எங்க அப்பாவும் அதிமுக ஜீன். மற்றபடி என்னுடைய கட்சி எல்லாருமே கழகத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்து மக்கள் பணிகள்லாம் நிறைய செய்யறது, அவங்களோட போய் நேரடியாக மக்களை சந்திக்கிறது, இதில் ரொம்ப ஈடுபாடு பண்ணி இப்போ எங்கள் பகுதியில் உள்ள முதியோர் இல்லங்கள், ஊனமுற்றோர் இடங்களுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அதே போல் மக்களுக்கு கேம்ப் பண்ணி ரத்த தானம் செய்கிறது, அதே மாதிரி மக்களுக்கு வயதானவங்களுக்கெல்லாம் செய்கிறது, இந்த முதியோர் உதவித்தொகை, இப்படிப்பட்ட பணிகள்லாம் அன்றாடம் ஏதாவது ஒரு அந்த நான் சேர்ந்த புதுசுல ரேஷன் கார்டு இல்லாமல் நிறைய கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களா நாங்கள் பயன்பாடு கொண்டு வந்ததுனால அதில் மக்கள் பணி செய்யறதுல நம்ம என்னதான் இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல கிடைக்கிற இன்பம் வேற எதுலையுமே இருக்காது. அதனால அது எங்க கட்சியினுடைய தலையாய கொள்கை. நாங்கள் அம்மாட்ட இருக்கும்போது அம்மாட்ட நாங்கள் எங்களுடைய பயோடேட்டா சொல்லணும்னா, நீங்க பொது வாழ்வுல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் அம்மா கேட்பாங்க. அதனால நாங்க என்னென்ன மக்களுக்கு பணி செய்யறோங்கிறத நாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு, எங்க அம்மா யாரெல்லாம் மக்கள் பணி செய்யறாங்கன்னு தேர்ந்தெடுப்பாங்க. அதனால போட்டி போட்டு மக்கள் பணி செய்யறதுல உச்சமாக அது இந்த இயக்கத்தை மட்டும்தான் தமிழ்நாட்டில் செய்ய முடியும். புரட்சி தலைவி அம்மாவோட ஃபர்ஸ்ட் மீட் அப் பண்ணிருப்பீங்க, பாத்திருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நான் 2016 எனக்கு கட்சியில போட்டியிடுறதுக்காண்டி அம்மா நேரடியாக அம்மாட்ட அம்மாவை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. சந்திச்சது அப்புறம் நான் என்ன கல்வி தகுதி, அப்புறம் நம்மளுடைய மக்கள் பணி செய்தக்கூடிய பயோடேட்டா, மற்றும் நான் இந்த பகுதியினுடைய வறட்சியான இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்கள்லேருந்து வந்தனால நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு 2016 அம்மா எனக்கு சீட்டு வழங்கினாங்க. அந்த தருணத்தில் அம்மாவை நேரடியாக சந்திச்சு அவங்ககிட்ட வாய்ப்பு கிடைச்சு. முதல்ல நீங்க அரசியல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பதவினா அது என்ன பதவி? நான் அதிமுகனுடைய கிளை கழகத்தினுடைய பிரதிநிதியா இருந்தேன். என்னன்னா எங்க கட்சியில அப்போ போட்டி நிறைய இருக்கும், அதுல பிரதிநிதியா பதவியை வகித்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்பாடெல்லாம் பார்த்து அம்மா எனக்கு ஒன்றிய கிளை செயலாளராக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த பதவியை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க அதிமுகவுல ஒரு ஒன்றிய செயலாளருங்கிற பதவி ஒரு மிகப்பெரிய பதவி. அந்த பதவியை நாங்க ஒவ்வொரு கிளை செயலாளர்களோடையும் ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளோடவும் இந்த பகுதியில் உள்ள எல்லா நிர்வாகிகளோட நேரடியாக தொடர்பு கொள்வதற்கும், அவர்கள் மூலமா அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சு அதை மாவட்ட கழகத்தின் மூலமாக தலைமைக்கு தெரியப்படுத்துவதற்கு இந்த பதவி மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. கட்சிக்காரங்களை மட்டும் இல்லாத மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்த்து சந்திச்சு அவங்க பிரச்சனைகளுக்காக ஒரு போராட்டம் நடத்துவதற்கு, அது நம்ம கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு, தலைமையுடைய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு நம்ம ஒரு ஊன்றுகோலா, அந்த பதவி ஒரு பெரிய ஊன்றுகோலா இருக்கு. அதனால நான் இந்த பதவியை ரொம்ப நேசிச்சு தான் செய்யறோம். கட்சி இந்த அதிமுக பணி செய்வதற்கு ரொம்ப போட்டி இருக்கும். எனக்கு எல்லாரும் செய்யணும் ரொம்ப பிரியப்படக்கூடிய ஒரு பதவி ஒன்றிய கிளை செயலாளர். அம்மா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறமா நீங்க நிறைய பேர் சொன்னாங்க, லைக் கட்சி அவ்வளவுதான் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது?
அம்மா மறைவு வந்து ஒரு பெரிய இழப்பீடா எங்களுக்கு இருந்தது. நான் மட்டும் இல்லை, கட்சிக்காரங்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பா இருந்தது. ஆனால் சேம் டைம் அம்மா இருக்கும்போதே மறைக்குரிய இப்பொழுது புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து எங்களுக்கு அறிமுக கிடைச்சிது. எங்கள் எல்லா நிர்வாகிகளுக்குமே அவருடைய செயல்பாடு, அவருடைய உழைப்பு, அவருடைய மக்களுடைய அணுகிற விதம் இதெல்லாம் கட்சிக்காரங்களுக்கு பிடிச்சி அந்த ஃபர்ஸ்டே நாங்கள் ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். எடப்பாடியார் தான் தேர்ந்தெடுக்கணும், எடப்பாடியார் தான் ஒரு நல்ல எங்களுக்கு வழிகாட்டி தலைவர் அப்படிங்கிற முடிவை நாங்கள் அனைவருமே பேசி எடுத்துட்டோம். எல்லா டைமும் எடப்பாடியாரை அவர் தான் கட்சியை அம்மாவுக்கு பின்னு அவர் நடத்த முடியுங்கிற. இந்த டைம் வந்து அதிமுக வெற்றி பெற்றுச்சுன்னா நீங்கள் வந்து மக்களோட குறை எல்லாம் தீர்த்து வைப்பீங்களா? கண்டிப்பாக உழைப்பு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக மக்கள் கூடயே நாங்கள் இருக்கிறதுனால மக்களுடைய அடிப்படை தேவைகளெல்லாம் புரிஞ்சு அதை உடனுக்குடனே செயல்படுத்துவதற்கு கண்டிப்பாக முழுமையாக ஈடுபடும். புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய களத்தை வலுப்படுத்தி நிச்சயமாக அதை பண்ணும். கஞ்சா, அந்த கணேஷ் புகையிலை எல்லா இடத்துலையும் பிடிபடுது. அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துறதுனால போலீஸ்லாம் அவங்கள மீறி இது பண்ண முடியல. புகையில நடமாட்டம், ஸ்கூல் பக்கத்துலலாம் கஞ்சா, புகையில, சிகரெட்டு, தண்ணி, தாறுமாறான கலாச்சார சீர்கேடுகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. பேப்பரை திறந்தாலே எங்கே வெட்டு குத்துங்கிற மாதிரிலாம் நிறைய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் கேட்கவே வேண்டாம். இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு அவ்வளோ வெறுப்போடு இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அவங்க மக்களெல்லாம் சந்திக்க முடியாத அளவில் தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அதிமுக வந்தால் நீங்கள் வந்து தீர்த்து வைப்பீங்க? நிச்சயமாக. கடந்த எடப்பாடியார் இருக்கும்போது சட்ட ஒழுங்கை எப்படி சீர் பண்ணாருன்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு போலீஸ்காரங்களை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளையும் நடக்காத வண்ணம் நல்ல தீர்வு கண்டாங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது எடப்பாடியார் ஆட்சியில். மக்களே அதை சொல்கிறாங்க, நல்லாட்சி செஞ்சாங்க. இப்போ மக்களுக்கு தெரியுது எடப்பாடியாருடைய அருமை. அதனால் நிச்சயமாக ரொம்ப நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க. கண்டிப்பாக. தொகுதி ஐயா? என்னோட தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. இப்போ நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய ரூபி மனோகரன் அவங்க வந்து சென்னையில் வந்து ரூபி பில்டர்ஸுங்கிற ஒரு பெரிய தாம்பரத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர். அவங்க வந்து இங்கே வந்தால் ஒரு பெரிய வசதி வாய்ப்பான ஆள், இந்த பகுதிக்கு நிறைய நன்மை செய்வாங்கங்கிறது இந்த பகுதியில் உள்ளவங்க. இந்த பகுதி வந்து வானம் பார்த்த பூமி, விவசாயத்தை மட்டுமே பிரதான தொழிலாக கொண்டு தான் வாழ்கிறாங்க. இப்போ களக்காடு பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா வாழை ஒரு பிரதான பயிர். இந்த எங்கள் நாங்குநேரி ஒன்றிய பகுதியில் பொறுத்த வரைக்கும் நெல், வாழை இதெல்லாம் இப்படி பருவங்கள், பருத்தி இதை நம்பி தான் இந்த பகுதி மக்கள்லாம் விவசாய பணி செய்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ரூபி ஒரு பணக்காரர், இந்த பகுதிக்கு நிறைய நன்மை செய்வார்னு சொல்லி பார்த்தாங்க. அவர் தனிப்பட்ட முறையிலையும் எதுவும் செய்யலை. அரசு திட்டங்களையும் குறிப்பாக நாங்குநேரியில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சேங்ஷன் ஆகி இருந்தது. திருநெல்வேலியும் தென்காசியும் 2 மாவட்டமாக பிரித்ததன் அடிப்படையில் ஒரு தலைமை மருத்துவமனை நாங்குநேரிக்கு வரதா இருந்தது. அந்த மருத்துவமனையே தன்னால் பாதுகாத்து அந்த பகுதிக்கு கொண்டு வர முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவர் வந்து இந்த பகுதியினுடைய காற்றையும் சுவாசித்தது கிடையாது, இந்த மக்களினுடைய கஷ்ட நஷ்டங்களையும் புரிந்தவர் கிடையாது, அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றத்துக்கு எந்த முயற்சியும் எடுத்தது கிடையாது. வந்த ஹாஸ்பிட்டலையே பள்ளியூருக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு உடந்தையாக இருந்துட்டார். இதுதான் அவருடைய திறமை. இப்போ ரூலிங் பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட எலெக்ஷனை வந்து அவங்களோட ஃபுல் பவரில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து நீங்கள் நிற்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ ஆளுங்கட்சி என்ன பணபலத்தால் அவங்க மோத பார்ப்பாங்க. எங்களுக்கு அவங்க மோதினாலும் எங்களுக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து அதை சந்திக்கிற விதமாக, மக்களுடைய மனநிலையை தெளிவுபடுத்துகிற விதமாக நாங்கள் போராடி உறுதியாக வெற்றி பெற்றுக்கிறோம். அதுக்கு கடுமையாக உழைப்போம். கண்டிப்பாக. இப்போ திமுக வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்து உங்களோட சட்டமன்ற உங்களோட தொகுதிக்கு, நாங்குநேரி தொகுதிக்கு அவங்க பண்ணிட்டாங்களா? அவங்க வந்து முழுமையாக எந்த திட்டங்களையும் முழுமையாக செய்யலை. இப்போ குறிப்பாக அந்த 1000 ரூபாய் கொடுக்கணும் தகுதியான நபர்களுக்கு மட்டுமே தான் கொடுக்கப்படும். அவங்க திமுகவுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தான் அந்த திட்டங்களெல்லாம் பலன் பெற வரமா செஞ்சாங்களே தவிர பொதுமக்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்யலை. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வந்து நீங்க உங்க ஊர் புதுக்குளத்துல கபடி போட்டி நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அதை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? எங்க பகுதியில், இந்த பகுதியில் வந்து எங்களுடைய இளைஞர்கள் வந்து
அந்த போதை பழக்கங்கள் எந்த கெட்ட பழக்கத்திலையும் போகாமல் தன்னுடைய உடலை வலிமைப்படுத்தணும், மன உறுதியைப்படுத்தணும், அவங்கள ஒரு நல்வழி பாதையில் கொண்டு போகணுங்கிற அடிப்படையில் தான் இந்த விளையாட்டு போட்டிகள், அவங்களுக்கு தேவையான ஜிம் பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அதுபோக விளையாட்டுகளுக்கு எப்பவுமே ஊக்குவிச்சு இந்த ஒவ்வொரு பகுதியில் உள்ள இளைஞர்கள், இந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் இன்றைக்கி நைட்டெல்லாம் கூடி இந்த விளையாட்டு போட்டியில் பங்கெடுப்பாங்க. இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுனால அவங்க நல்வழி பாதையில் போகிறாங்க. உடல் ஆரோக்கியம், குடிக்கிற பழக்கங்கள் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்டில் போகிறதுனால சொசைட்டிலையும் இன்றைக்கி ஒரு நல்ல அந்தஸ்தை அடையிறதுக்கு பலமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பொறுப்புணர்ச்சி வருவதற்கும் இந்த விளையாட்டு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. அதனால இதே மாதிரி லைக் கேர்ள்ஸுமே ஆக்சுவலி வந்து கபடிலாம் விளையாடுவாங்க, பெண்களும் வந்து கபடி விளையாடுவாங்க. நடத்துவாங்க, திமுகவில் நடத்துகிறானுங்க. அவங்க இந்த மந்திரிகளை குளிர்விப்பதுக்காகவும் மிகப்பெரிய அளவில் பெரிய பிளேயர்ஸ் வச்சாங்க. நாங்கள் அப்படி நடத்தலை. நாங்கள் எங்கள் கிராம பகுதியில் உள்ள எல்லா இளைஞர்களையும் தான் ஈர்த்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். நிச்சயமாக நீங்கள் சொன்னதை வருங்காலத்தில் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவருக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பெண்களை வச்சு நடத்தும் போது ரொம்ப கவனமாக நடத்த வேண்டியிருக்குங்கிறதுனால நிச்சயமாக நல்ல இது பெண்களுக்கும் நாங்கள் நடத்துறதுக்கு அடுத்த முறை முயற்சிக்கிறோம். கண்டிப்பாக நடத்துங்க. கண்டிப்பாக நாங்கள் அதுக்கும் வந்து இது பண்ணுறோம். லைக் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எங்களுக்காண்டி உங்கள் புனான நேரத்தை அந்த ஃபங்க்ஷன்லாம் விட்டுட்டு வந்து எங்களுக்காக இவ்வளோ பெரிய இன்டர்வியூ கொடுத்ததுக்காண்டி ரொம்பவே நன்றி சார். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற புரட்சித் தலைமையினர் எடப்பாடியார் அவருடைய பயணம் சுமார் 76 இடங்களில் வெற்றிகரமாக மக்களை சந்தித்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இன்றைய தினம் மக்கள் எல்லாம் மிகவும் உற்சாகத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் இந்த பயணத்தை வாழ்த்தி இருக்கிறார்கள். இந்த பயணம் சிறப்பான வெற்றி பெற்றதோடு வரும் காலங்களிலும் மிகுந்த வெற்றிகளை பெறுவதற்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களின் சார்பாகவும் சட்டமன்ற குழுவினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களின் சார்பாகவும் புரட்சித் தலைமையினர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.